இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் சரத்சந்திரா கிட்ட இருக்கிற சொத்துக்காக அவரை நல்லா நம்ப வச்சு இந்த பொண்ணு ஏமாத்திருக்கான். அதனால ஐபிசி செக்ஷன் 415 படி செக்ஷன் 19 செக்ஷன் 307 பிரகாரம் இந்த பூமிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். டிஃபென்ஸ், நீங்க சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? சம்பவம் நடந்த அன்னைக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண வாட்ச்மேன் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு விரும்புகிறேன் மை லார்ட். பர்மிஷன் கிராண்டட். வணக்கம் ஐயா. இங்க பாருங்க, நீங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எத்தனை வருஷமா வாட்ச்மேனா இருக்கீங்க? அவராண்ட 5 வருஷமா வேலை பார்த்துக்கிறேன் சார். அப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எந்த மூலையில என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும்ல? தெரியும் சார். நிஜமாவா? நிஜமாதான் சார். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அன்னைக்கு வந்து ஸ்டாப் இட். அதை வச்சு மறுபடியும் அவரை குத்த நினைச்சேன்னா அப்புறம் நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். இதுதான் சார் நான் பார்த்தேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நன்றி சார். நீங்க போலாம். நான் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கடைசியா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியாமா? என் அப்பாவை நான் கொல்லணும்னு நினைக்கல ஜட்ஜ் ஐயா. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளவு நேரமா எந்த ஆர்குமெண்ட் தானமா நடந்தது? ஆனா எல்லா சாட்சிகளும் உனக்கு எதிராக தான் இருக்கு. உன்கிட்ட சாட்சி ஏதாவது இருந்தா அதை காட்டி கன்ஸ்ட்ரக்டிவா பேசுமா? சொத்துக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு போய் அதை அடையறதுக்காக அவரை கொல்ல நினைச்சேன்னு தானே என் மேல பழி சுமத்திருக்காங்க. ஆமா. அதுக்காக நான் எதுக்கு கொல்ல நினைக்கணும்? நான் அவரோட